Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த நியூ மாடல் பூஜை கூடையோட செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பாருங்க. இந்த பூஜை கூட என்னோட ஓன் கிரியேட்டிவ்ல நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நியூ மாடல் பாஸ்கெட்லாம் நீங்க பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம அடி போட்டு முடிச்சிருந்தோம். இப்போ இதுக்கு அப்புறம் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இது சுத்தி இருக்கிற ஒயர் எல்லாம் நம்ம ரெண்டு ஒயரா எடுத்து நாட் போட போறோம். இப்போ நம்ம நாட் போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ப்ளூ கலர் ஒயரையும் சேர்த்து வச்சு நாட் போடலாம். இப்போ இந்த ரெண்டு ப்ளூ ஒயரையும் வச்சு ஒரு நாட் போட்டுக்கிறேன். இப்போ ப்ளூ கலர் ஒயரில் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து இருக்க ரெண்டு ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ரெண்டு ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ரெண்டு ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ரெண்டு ஒயர்லையும் நாட் போட்டுக்கோங்க. இப்போ ப்ளூ நாட்டுக்கு அடுத்து 4 எல்லோ நாட் போட்டிருக்கோம். அடுத்து நம்மளுக்கு ரெண்டு ப்ளூ ஒயர் வரும். இந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ரெண்டு ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ரெண்டு ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி கண்டினியூவா சுற்றி இருக்க எல்லா ஒயர்லையும் நாட் போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ எல்லா ஒயரையும் ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட்டாச்சு. இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இந்த ஒயர்லேருந்து ஏதாவது ஒரு ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஒயர்ல நாட் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயர்ல நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயர்ல நாட் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஒயர்ல நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி கண்டினியூவாக சுற்றி இருக்க எல்லா ஒயர்லையும் நாட் போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டு ஒயரை டைட் பண்ணிக்கிங்க. டைட் பண்ணிட்டு நம்ம உள்ள சொருக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன ஒயரை எடுத்து உள் பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். இப்போ உள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்த நாட்டோடைய ஒயரில் நாட் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வாங்க. இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டு உள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 3வது லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக ஏணிப்படி முடிச்சு போட்டு 5 லைன் வந்து போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் 5 லைனும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ண ஒயரை உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. இப்போ கட் பண்ண ரன்னிங் ஒயரை உள்பக்கம் சொருகியாச்சு. அடுத்ததாக இந்த ஒயரில் வந்து எப்படி நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு பக்கத்துலேயும் நம்மளுக்கு 8 எல்லோ கலர் ஒயர் வரும். பாருங்கள், இப்போ இந்த பக்கத்தில் நம்மளுக்கு 8 எல்லோ கலர் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 8 ஒயரையும் நம்ம 2 ஒயராக எடுத்து நாட் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க 2 ஒயரையும் எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த 2 ஒயர்லையும் நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கத்தில் இருந்த 8 ஒயரையும் 2 ஒயராக எடுத்து நாட் போட்டுட்டோம். மொத்தம் நம்மளுக்கு 4 நாட் வந்திருக்கும். இப்போ இந்த 4 நாட் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 இடத்துல ஒயர் கிராஸாக வரும். 1 2 3. இப்போ இந்த 3 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 3 நாட் போட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு 2 இடத்துல ஒயர் கிராஸாக வரும். இப்போ இந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 நாட் போட்டதுக்கு அப்புறம் மேலே நம்மளுக்கு 2 ஒயர் கிராஸாக வரும். இந்த 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லோ கலர் ஒயரில் நாட் போட்டுட்டோம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு ப்ளூ ஒயர், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு ப்ளூ ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்து அந்த பக்கத்தில் இருக்கிற 4 ஒயர்லேயும் நம்ம நாட் போடணும். பாருங்கள், இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து இந்த ப்ளூ கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒயரை வச்சு அந்த சைடில் இருக்கிற 4 எல்லோ ஒயர்லேயும் நான் நாட் போட்டு மேலே கொண்டு வரேன்.
இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரில் நாட் போட்டு கொண்டு வந்தாச்சு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ஒயரில் நாட் போடலாம். பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ப்ளூ ஒயர் எடுத்திருக்கேன். எடுத்து அந்த பக்கத்தில் இருக்கிற 4 எல்லோ கலர் ஒயரில் நாட் போட்டு மேலே கொண்டு வந்துடலாம். இப்போ ரெண்டு பக்கத்துலேருந்தும் ப்ளூ கலர் ஒயரை நாட் போட்டு மேலே கொண்டு வந்தாச்சு. இப்போ மேலே கொண்டு வந்திருக்க இந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு இதழ் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த பக்கம் எடுத்துக்கலாம். இந்த பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 எல்லோ கலர் ஒயர் இருக்கும். இந்த 8 ஒயரையும் நம்ம 2 ஒயராக எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 8 ஒயர்லையும் நாட் போட்டுட்டோம். மொத்தம் நம்மளுக்கு 4 நாட் வந்திருக்கும். இப்போ இந்த 4 நாட் போட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு 3 இடத்துல ஒயர் கிராஸாக இருக்கும். 1 2 3. இப்போ இந்த 3 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 3 நாட் போட்டதுக்கப்புறம் 2 இடத்துல நம்மளுக்கு ஒயர் கிராஸாக வரும். இப்போ கிராஸாக வர இந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த 2 நாட் போட்டதுக்கப்புறம் மேலே நம்மளுக்கு 2 ஒயர் கிராஸாக இருக்கும். அந்த 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த எல்லோ கலர் ஒயரில் நாட் போட்டாச்சு. அடுத்ததாக 2 பக்கத்தில் இருந்தும் ப்ளூ கலர் ஒயரை எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 சைடில் இருந்தும் ப்ளூ கலர் ஒயர் எடுத்து அந்த பக்கத்தில் இருக்கிற எல்லோ கலர் ஒயரில் நாட் போடணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து ப்ளூ கலர் ஒயர் எடுத்து அந்த சைடில் இருக்க 4 எல்லோ ஒயரில் நாட் போட்டு நான் மேலே கொண்டு வரேன். இப்போ இந்த ப்ளூ கலர் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நாட் போட்டு மேலே கொண்டு வந்துட்டோம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ப்ளூ ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்து அந்த பக்கத்தில் இருக்கிற 4 எல்லோ ஒயர்லேயும் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கத்தில் இருந்தும் ப்ளூ ஒயரை நாட் போட்டு மேலே கொண்டு வந்துட்டோம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 2 ப்ளூ ஒயரும் நம்மளுக்கு கிராஸாக இருக்கும். அந்த 2 ஒயரையும் வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம ரெண்டாவது இதழும் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இதே மாதிரி மீதி இதழும் வந்து போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 6 பக்கத்துலேயும் வந்து நான் இதழ் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ மீதி இருக்கிற ஒயரெல்லாம் நம்ம உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். நம்ம சொருகும்போது ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் ஒயரை சொருகிடணும். அந்த ப்ளூ ஒயரை சொருகிட்டு அடுத்து தான் வந்து எல்லோ ஒயரை சொருகணும். இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். சொருகிட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நாட்டில் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நியூ மாடல் பேஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.